ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நாம் ட்ரேடிங்க்கு எப்படி என்ட்ரிஸ் போடுறது, எப்படி ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு நம்ம ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆன்போர்ட் ஆகி வரும்போது நமக்கு தெரிகிறது அக்கௌண்டிங் டேஷ்போர்ட். அக்கௌண்டிங் டேஷ்போர்ட் அப்படின்னா என்னென்னா, மல்டிபிள் ரிப்போர்ட்ஸ் எதுவுமே பார்க்காம ஃபினான்ஷியல் பொசிஷனை ஓவராலாக நம்ம இங்கேயே பார்த்துக்கலாம். எவ்வளோ பேங்க்கில் பேலன்ஸ் இருக்குது, எவ்வளோ எக்ஸ்பென்ஸாக இருக்குது, எவ்வளோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்திருக்கு, எவ்வளோ நெட் இன்கம் இருக்குது, எவ்வளோ நம்ம சேல்ஸ் இன்வாய்ஸ் போட்டிருக்கோம், பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் போட்டிருக்கோம், எவ்வளோ ரெசிப்ட்டு பேமெண்ட் போட்டிருக்கோம் அப்படின்னு நம்ம இதுலேயே நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கரன்சி சூஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஏடியில் நம்ம எவ்வளோ இன்வாய்ஸ் போட்டிருக்கோம், ஈரோவில் எவ்வளோ இன்வாய்ஸ் போட்டிருக்கோம், யூஎஸ்டியில் எவ்வளோ போட்டிருக்கோம் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் எவ்வளோ இன்வாய்ஸஸ் ஓவர் டியூ இன்வாய்ஸஸாக இருக்குது, எவ்வளோ நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம், எவ்வளோ பெண்டிங்கில் இருக்குது அப்படி எல்லாமே நம்ம இங்கேயே பார்க்கலாம். அப்புறம் ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். இப்போது இந்த மாதத்துக்குள்ளது மட்டும் நம்ம பார்க்கணுன்னா நம்ம திஸ் மந்த் சூஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். இந்த இயர்க்குள்ளது பார்க்கணுனாலும் சூஸ் பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் இயர் செலக்ட் பண்ணி பார்க்கலாம். இல்லை ஃபினான்ஷியல் இயராக சூஸ் பண்ணி பார்க்கணுனாலும் நம்ம இங்கே சூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரேடிங்க்கு எப்படி என்ட்ரிஸ் போடுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ட்ரேடிங் அப்படின்னா என்னென்னா, இப்போ பல்காக நம்ம ப்ராடக்டை வாங்கி நம்ம சேல் பண்ணுறது. அதை பல்காக ப்ராடக்டை வாங்கி நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணுவோம்னா குடோனில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அது அந்த ஸ்டாக்கை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே நம்ம இங்கே பார்க்கலாம். அப்புறம் மொபைல் ஷாப், எலக்ட்ரானிக்கல் ஷாப் இந்த மாதிரி பிஸ்னஸ்க்கெல்லாம் நம்ம ட்ரேடிங்கில் என்ட்ரிஸ் போடுவோம். நம்ம பர்ச்சேஸில் எவ்வளோ ஃப்ளோஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ட்ரிஸ் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் ஐட்டமில் ஆட் ஐட்டம் கொடுத்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஐட்டம் ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஐட்டம் கோட், நெக்ஸ்ட் ஐட்டம் நேம். நெக்ஸ்ட்டு நம்ம ஐட்டம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ரெட்மி நெக்ஸ்ட் ஐட்டம் ப்ரைஸ் ஆட் பண்ணுறேன் 25,000. நெக்ஸ்ட் எம்ஆர்பி ப்ரைஸ் 30,000 போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் கேட்டகரி சூஸ் பண்ணிக்கலாம். மொபைல் டிவைசஸ்னு நான் கேட்டகரி சூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் யூனிட், பீசஸ். நெக்ஸ்ட் சப் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன்ஸ். நெக்ஸ்ட் டேக்ஸ் ஆட் பண்ணனால நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ டேக்ஸ் ஆட் பண்ணலை. நெக்ஸ்ட்டு இமேஜ் அட்டாச் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம சப்மிட் கொடுத்துட்டோம்னா நமக்கு ஐட்டம் ஆட் ஆயிரும். ஓகே, இப்போ நம்ம ஐட்டம் ஆட் பண்ணிட்டோம். இதை நம்ம வியூ பண்ணி பார்க்கணுனால நம்ம இங்கே பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் நம்ம எடிட் பண்ணனாலும் எடிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த ஐட்டம் எனக்கு வேண்டாம் அப்படின்னா நான் இங்கே டெலிட் கொடுத்துட்டு டெலிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆட் வேர்ஹவுஸ் ஸ்டாக். இப்போது என்கிட்ட ஆல்ரெடி என்கிட்ட ஸ்டாக் இருக்குது. நான் இப்போது அதுக்கு வேர்ஹவுஸில் போய் நான் ஸ்டாக் ஆட் பண்ணணும். இப்போது அது எப்படி ஆட் பண்ணலான்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம வேர்ஹவுஸ் ஆட் பண்ணணும். ஆட் வேர்ஹவுஸ் கொடுத்துட்டு நம்மக்கிட்ட இருக்க வேர்ஹவுஸ் நேமை நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கணும். இங்கே வேர்ஹவுஸ் கோட், வேர்ஹவுஸ் நேம், அந்த வேர்ஹவுஸ் நமக்கு எந்த ஆர்டரில் ஷோ ஆகணும் அதுவும் கொடுத்துட்டு நம்ம வேர்ஹவுஸ் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துட்டு நம்ம சப்மிட் பண்ணிட்டோம்னா நமக்கு இங்கே சப்மிட் ஆயிரும். நான் ஆல்ரெடி வேர்ஹவுஸ் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது இங்கே ஷோ ஆகுது. இல்லை எனக்கு ஒன்றா நான் எனக்கு ஆட் பண்ண முடியாது
கஷ்டம் அப்படின்னா நம்ம வந்து பல்காவும் நம்ம ஆட் மல்டிபிள் குடுத்துட்டு பல்காவும் நம்ம வேர்ஹவுஸஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் ஐட்டம்ல போயிட்டு நம்ம வேர்ஹவுஸ் ஆட் பண்ணலாம். ஆட் வேர்ஹவுஸ் ஸ்டாக் குடுத்துட்டு இங்க நான் வேர்ஹவுஸ் சூஸ் பண்றேன். நான் மார்த்தாண்ட வேர்ஹவுஸ் சூஸ் பண்ணிட்டு நான் குவான்டிட்டி குடுக்குறேன். 10 குவான்டிட்டி எனக்கு மார்த்தாண்ட வேர்ஹவுஸ்ல ஸ்டாக்ல இருக்கு. ஸோ ரேட் பர் குவான்டிட்டி குடுத்துட்டு நான் சப்மிட் குடுக்குறேன். இங்க எனக்கு சப்மிட் ஆயிருச்சு. மார்த்தாண்ட வேர்ஹவுஸ்ல ரெட்மி மொபைல் 10 குவான்டிட்டி ஸ்டாக்ல இருக்கு அப்படின்னு எனக்கு இங்க ஷோ ஆகுது. நெக்ஸ்ட் இம்போர்ட் ஐட்டம்ஸ் இல்ல ஆட் ஐட்டம்ல போய் ஒவ்வொரு ஐட்டமா எனக்கு ஆட் பண்ண கஷ்டமா இருக்கு அப்படின்னா நம்ம இம்போர்ட் ஐட்டம்ஸ்ல போய் எல்லா ஐட்டம்ஸையும் ஒரு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் MOQA மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி அப்படின்னா என்னன்னா நம்ம கொடுத்த ஐட்டம் கோட், ஐட்டம் நேம், அவைலபிள் குவான்டிட்டி எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது அப்படின்னு நமக்கு இங்கே ஷோ ஆகும். இதில் எவ்வளோ குவான்டிட்டி வரும்போது எனக்கு அலர்ட் மெசேஜ் வரணும் அப்படின்னு நான் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து 10 இருக்குன்னா எனக்கு 5 மொபைல்ஸ் வரும்போது எனக்கு அலர்ட் மெசேஜ் வரணும் அப்படின்னு நான் கொடுத்துட்டு நான் அப்டேட் கொடுத்தேன்னா எனக்கு 5 மொபைலாக எனக்கு ஸ்டாக் குறையும் போது எனக்கு அலர்ட் வரும். ஸோ இதை நம்ம பிடிஎஃபாகவும் எக்ஸ்போர்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே நம்ம வேர்ஹவுஸும் சூஸ் பண்ணி ஒவ்வொரு வேர்ஹவுஸ்லையும் எவ்வளோ ஐட்டம் இருக்கோ அந்த எல்லா ஐட்டம்ஸ்க்கும் நம்ம வந்து அலர்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சேல்ஸ் ப்ரைஸ். நம்ம கொடுத்த ஐட்டம்ஸுக்கு எல்லாத்துக்குமே இங்கே பார்கோடும் ஷோ ஆகும். எம்ஆர்பி ப்ரைஸ், ஐட்டம் ப்ரைஸ், டிஸ்கவுண்ட், ஃபைனல் ப்ரைஸ் இப்படி நமக்கு இங்கே ஷோ ஆகும். ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து கொடுத்த ஐட்டம் ப்ரைஸும் எம்ஆர்பி ப்ரைஸும் இங்கே வந்துடும். நம்ம ரெட்மி மொபைலுக்கு எம்ஆர்பி ப்ரைஸ் 30,000 கொடுத்தோம், ஐட்டம் ப்ரைஸ் 25,000 கொடுத்தோம். இங்கே நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துக்கலாம். இப்போ நான் 5% டிஸ்கவுண்ட் கொடுத்தேன்னா எனக்கு ஃபைனல் ப்ரைஸாக இவ்வளோ வந்துடும். நெக்ஸ்ட்டு நான் அப்டேட் பண்ணிட்டேன்னா எனக்கு ஃபைனல் ப்ரைஸ் இதுவாக காமிக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர். ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா என்னென்னா ஒரு வேர்ஹவுஸ்லேருந்து இன்னொரு வேர்ஹவுஸுக்கு நான் ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது மார்த்தாண்ட வேர்ஹவுஸ்லேருந்து நாகர்கோவில் வேர்ஹவுஸுக்கு நான் வந்து ஐட்டம் ஷேர் பண்ணுறேன். இப்போது சாம்சங் மொபைல் இப்போ அவைலபிள் குவான்டிட்டி இவ்வளோ இருக்குது. நான் ஒரு 2 குவான்டிட்டி நான் நாகர்கோவிலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னு கொடுத்துட்டு நான் சப்மிட் கொடுத்துட்டேன்னா எனக்கு 2 குவான்டிட்டி நாகர்கோவில் வேர்ஹவுஸில் எனக்கு ஆட் ஆயிரும். மார்த்தாண்ட வேர்ஹவுஸில் இருந்துட்டு 2 குவான்டிட்டி எனக்கு நாகர்கோவில் வேர்ஹவுஸில் ஆட் ஆயிட்டு. நெக்ஸ்ட்டு சேல்ஸ் ப்ரைஸ் ரிப்போர்ட். ஃபைனலாக நம்ம சேல்ஸ் ப்ரைஸ் ரிப்போர்ட் இங்கே பார்த்துக்கலாம். நம்ம கொடுத்த ஐட்டம், கமாடிட்டி கோட், சேல்ஸ் ப்ரைஸ், டிஸ்கவுண்ட் அண்ட் ஃபைனல் ப்ரைஸ் ஒடி நமக்கு இங்கே ஷோ ஆகும். நம்ம ஐட்டம் வைஸாக நம்ம ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம்.
இங்கே பார்கோட் பிரிண்டிங் ஆப்ஷனும் இருக்குது. இப்போ நம்ம செலக்ட் ஐட்டம் கொடுத்துட்டு செலக்ட் ஆல் கொடுத்துட்டோம்னா எல்லா பார்கோடும் நமக்கு இங்கே ஷோ ஆகும். ஸோ நம்ம இதை வந்து பிரிண்ட் பண்ணி நம்ம ப்ராடக்ட்லேயே நம்ம ஒட்டிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வெண்டார்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம யார்கிட்ட இருந்து ப்ராடக்டை வாங்க போகிறோமோ அவங்க தான் நமக்கு வெண்டார். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வெண்டார் கோட் கொடுக்குறேன். ஒன் கம்பெனி நேம் கொடுக்கலாம். ஸோ ஜிஎஸ்டி கொடுக்கலாம். ஸ்டேட், சம் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு நான் அட்ரஸ் இங்கே செலக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு செலக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பில்லிங் டு ஷிப்பிங், எந்த பிளேஸ்லேருந்து எந்த பிளேஸுக்கு ப்ராடக்டை ஷிப் பண்ணுறாங்களோ அந்த அட்ரஸை நான் இங்கே கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் பாலிசிஸ் எவ்வளோ டேஸில் வேணுமோ நம்ம வந்து இங்கே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பேங்க் டீட்டெயில்ஸ் நம்ம இங்கே கொடுக்கலாம். கொடுத்துட்டு நம்ம சப்மிட் கொடுத்துட்டோம்னா நமக்கு வெண்டார் ஆட் ஆயிரும். இல்லை, ஒவ்வொரு வெண்டார் நம்ம கொடுத்த வெண்டார்னுக்கு நமக்கு இங்கே ஆட் ஆயிருச்சு. இப்போ நம்ம ஒவ்வொன்றா நம்ம வந்து ஆட் பண்ண முடியாது. ஸோ நான் எனக்கு பல்காக வெண்டார்ஸ் நான் ஆட் பண்ணணும்னா நான் இம்போர்ட் வெண்டார்ஸ் கொடுத்துட்டு நான் இங்கே போயிட்டு பல்காக நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் ரெக்வெஸ்ட். ஸோ இப்போ தான் நம்ம என்ட்ரிஸ் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ராடக்ட் வாங்க போகிறோம் ஒரு வெண்டார்கிட்ட இருந்து. ஃபர்ஸ்ட் நம்ம வெண்டாருக்கு நம்ம ரெக்வெஸ்ட் அனுப்புகிறோம். ஸோ ஆட் கொடுத்துட்டு ரெக்வெஸ்ட் நம்பர், வெண்டார் நேம், நான் ஒரு வெண்டார் சூஸ் பண்ணிக்கிறேன். ஏர்ஃப்ளோ சொல்யூஷன்ஸ்னு ஒரு வெண்டார்கிட்ட இருந்து நான் ப்ராடக்ட் வாங்க போகிறேன். ஸோ அவங்க டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு நான் ஐட்டம் ஆட் பண்ணுறேன். ஸோ நான் கொடுத்த ரெட்மி மொபைல், அந்த மொபைலை தான் நான் வந்து எங்கேருந்து அந்த வெண்டார்கிட்ட இருந்து வாங்க போகிறேன். எவ்வளோ குவான்டிட்டினா 10 குவான்டிட்டி. ஆல்ரெடி 10 குவான்டிட்டி எனக்கு ஸ்டாக்கில் இருக்குது. ஸோ நான் மறுபடியும் 10 குவான்டிட்டி நான் வெண்டார்கிட்ட இருந்து வாங்க போகிறேன். ஒன்ஸ் நம்ம சப்மிட் கொடுத்தோம்னா நமக்கு சப்மிட் ஆயிரும். ஓகே, நான் கொடுத்த வெண்டார் இங்கே வந்துருச்சு. ஸோ நான் வந்து இதை வந்து வியூ பண்ணி பார்க்கணுன்னாலும் நான் பார்த்துக்கலாம். நமக்கு இப்படி வந்துடும். ஐட்டமில் எவ்வளோ குவான்டிட்டி நம்ம கொடுத்தோமோ அது நமக்கு பிடிஎஃபாக இங்கே வந்து காமிக்கும். பிடிஎஃபாகவும் பண்ணிக்கலாம், டவுன்லோடும் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம வெண்டாருக்கு மெயிலையும் சென்ட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த வெண்டார் எனக்கு வேண்டாம் அப்படின்னா நான் டெலிட் பண்ணலாம். இந்த இன்வாய்ஸை நான் டெலிட் பண்ணலாம், எடிட் பண்ணலாம், வியூ பண்ணியும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் கொட்டேஷன். இப்போ நம்ம வெண்டார்கிட்ட இருந்து நம்ம பர்ச்சேஸ் கொட்டேஷன் வாங்குகிறோம். அந்த பர்ச்சேஸ் கொட்டேஷனை நம்ம இங்கே ஆட் பண்ணலாம். நம்ம பர்ச்சேஸ் ரெக்வெஸ்ட் போட்ட ரெக்வெஸ்ட் நம்பர் இங்கே வந்துடும். அதே இன்வாய்ஸ் நம்ம கிளிக் பண்ண போதும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம பர்ச்சேஸ் ரெக்வெஸ்ட்டில் என்ன போட்டோமோ அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே நமக்கு ஷோ ஆகும். ஸோ டேட், எக்ஸ்பைரி டேட் எல்லாமே கொடுக்கலாம். நம்ம அந்த ரெக்வெஸ்ட்டை நம்ம கிளிக் பண்ணோன்னா நமக்கு வெண்டார் ஆட் ஆயிருச்சு. அதே வெண்டார் நம்ம ரெக்வெஸ்ட்டில் போட்ட ரெட்மி மொபைல் எவ்வளோ குவான்டிட்டி கேட்டோமோ அது அப்படி இங்கே வந்துருச்சு. ஸோ நம்ம யூனிட் ப்ரைஸ் செட் பண்ணிக்கலாம். நமக்கு வெண்டார்
பர்ச்சேஸ் கொட்டேஷனில் நமக்கு வந்து யூனிட் ப்ரைஸும் எம்ஆர்பி ப்ரைஸும் அனுப்பியிருக்காங்க. ஸோ நம்ம அதை வந்து இங்கே போட்டுக்கலாம். ஸோ ஃபைனலாக நமக்கு எவ்வளோ டோட்டல் அமௌண்ட் வந்திருக்குன்னு வந்துடும். ஒன்ஸ் நம்ம சப்மிட் கொடுத்துட்டோம்னா சப்மிட் ஆயிரும். ஓகே, நம்ம இதை வந்து மெயிலையும் சென்ட் பண்ணலாம், எடிட் பண்ணலாம், இல்லை டெலிட்டும் இங்கே பண்ணிக்கலாம். நம்ம பிடிஎஃபாக கூட நம்ம பார்த்துக்கலாம். இங்கேருந்தே நம்ம பிரிண்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பர்ச்சேஸ் ஆர்டர். ஒன்ஸ் நம்ம வந்து கொட்டேஷன் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுத்துருவோம். ஸோ அதை நாம் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் நமக்கு பர்ச்சேஸ் ரெக்வெஸ்ட் நம்பர் நமக்கு இங்கே கேட்கும். நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம அங்கே கொடுத்த வெண்டார் அப்படி நமக்கு அங்கேயும் ஷோ ஆயிரும். இங்கே நம்ம டெலிவரி டேட்டும் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்ஸ் திருப்பியும் நம்ம வந்து யூனிட் ப்ரைஸ், நெக்ஸ்ட் எம்ஆர்பி ப்ரைஸ் கொடுக்கலாம். நமக்கு அமௌண்ட் ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் சப்மிட் பண்ணிக்கலாம். பிடிஎஃபாக பார்க்கலாம், மெயிலில் சென்ட் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணலாம், இங்கேயும் எடிட் பண்ணலாம் இன்வாய்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம போட போகிறது என்னென்னா குட்ஸ் ரிசீவ் நோட். ஒன்ஸ் நம்ம குட்ஸ் ரிசீவ் நோட் போடும்போது தான் நமக்கு எங்கே அஃபெக்ட் ஆகும்னா இன்வென்டரி ரிப்போர்ட்ஸில் அஃபெக்ட் ஆகும். இவ்வளோ ஃப்ளோஸ் நம்ம ரெக்வெஸ்ட் போட்டோம், கொட்டேஷன் போட்டோம், ஆர்டர் போட்டோம், இது எந்த ரிப்போர்ட்ஸ்லையுமே அஃபெக்ட் ஆகாது. ஒன்ஸ் நம்ம குட்ஸ் ரிசீவ் நோட் போடும்போது தான் நமக்கு எங்கே அஃபெக்ட் ஆகும்னா இன்வென்டரி ரிப்போர்ட்டில் அஃபெக்ட் ஆகும். ஆட் பண்ணுறேன். குட்ஸ் ரிசீவ் நோட் நம்பர், நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் ஆர்டர். நம்ம பர்ச்சேஸ் ஆர்டரில் போட்ட அந்த என்ட்ரி நமக்கு இங்கே வந்துடும். ஒன்ஸ் நம்ம அதை கிளிக் பண்ண போது வெண்டார் நேம் நம்ம கொடுத்த அங்கே பர்ச்சேஸ் ஆர்டரில் என்ன கொடுத்தோமோ அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இங்கே வந்துடும். அவைலபிள் குவான்டிட்டி நம்மள்கிட்ட 10 இருக்குது. நம்ம கேட்ட குவான்டிட்டி 10, யூனிட் ப்ரைஸ் 25,000, எம்ஆர்பி ப்ரைஸ் எல்லாமே அப்படி ஆட் ஆகி வந்து ஒன்ஸ் நம்ம சப்மிட் மட்டும் கொடுத்தா போதும். ஓகே, நமக்கு இந்த இன்வாய்ஸ் இங்கே ஷோ ஆகும். வியூ பண்ணி பார்க்கலாம், எடிட் பண்ணலாம், இல்லை இந்த இன்வாய்ஸ் எனக்கு வேண்டாம்னு டெலிட்டும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அட்டாச்மெண்ட் ரிப்போர்ட். இதுக்கு ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸ், ஏதாச்சும் ப்ரூஃப் ஏதாச்சும் வேணும்னா நம்ம இங்கே போயிட்டு நம்ம அட்டாச் பண்ணி வைக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்வாய்ஸ் போட போகிறோம். இப்போது குட்ஸ் ரிசீவ் நோட் போடும்போது எங்கே அஃபெக்ட் ஆகும்னா இன்வென்டரி ரிப்போர்ட்டில் அஃபெக்ட் ஆகும். நம்ம இப்போ இன்வாய்ஸ் போட போகிறோம். இன்வாய்ஸ் போடும்போது எங்கே அஃபெக்ட் ஆகும்னா அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸில் நமக்கு அஃபெக்ட் ஆகும். ஆட் பண்ணிக்கலாம். இன்வாய்ஸ் நம்பர் நம்ம ஒன்ஸ் குட்ஸ் ரிசீவ் நோட் போட்டோம், அதை கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த இன்வாய்ஸ் இங்கே வந்துடும். இன்வாய்ஸ் டேட், டியூ டேட் எல்லாமே செட் பண்ணலாம். செட் பண்ணிவிட்டு லெட்ஜரும் நம்ம செலக்ட் பண்ணணும். சப்மிட் கொடுத்தோன்னா நமக்கு சப்மிட் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் டெபிட் நோட்டு. டெபிட் நோட்டு அப்படின்னா என்னென்னா நம்ம வெண்டார்கிட்ட இருந்து வாங்குகிற ப்ராடக்ட்டில் ஏதாச்சும் டேமேஜஸ் இருந்ததுன்னா அதை நம்ம ரிட்டன் கொடுத்துருவோம். அதை நம்ம எங்கே போடுவோம்னா டெபிட் நோட்டில் போடுவோம்.
நம்ம போட்ட பர்ச்சேஸ் எல்லாமே இங்கே வந்துரும். பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் எல்லாமே வந்துரும். ஸோ நான் வந்து எந்த வெண்டார் எந்த இத நான் ரிட்டர்ன் போட போறேனோ, நான் அத கிளிக் பண்ணேன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த இன்வாய்ஸ் இங்க வந்துரும். ஒன்ஸ் நம்ம சப்மிட் குடுத்தோம்னா, அது டெபிட் நோட் ஆயிரும். ஸோ நம்ம அத எடிட் பண்ணலாம், வியூ பண்ணியும் பார்த்துக்கலாம், டெலீட்டும் பண்ணிக்கலாம். அட்டாச்மெண்ட் ரிப்போர்ட் நம்ம அதுக்கு ஏத்தபடி ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸ் ஏதாச்சும் நம்ம அட்டாச் பண்ணி வைக்கணும். பின்னாடி நம்ம இத பார்க்கணும் அப்டின்னா, நம்ம ப்ரூஃப நம்ம இங்க அட்டாச் பண்ணி வைக்கலாம். நெக்ஸ்ட் செட்டிங்ஸ். செட்டிங்ஸ்ல போயிட்டு நமக்கு ஏதாச்சும் நம்பர் மாத்தணும் அப்டின்னாலும், இல்ல ஏதாச்சும் மேனுவல் என்ட்ரி போடணும், எனேபிள் பண்ணணும், எஸ் குடுக்கணும் அப்டின்னா, நான் இங்க போய் என்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ நான் இங்க பண்ணிக்கலாம். இவ்வளவும் வந்து என்னன்னா, பர்ச்சேஸ் ஃப்ளோ. நம்ம வந்து ப்ராடக்ட்ட வெண்டார்ஸ் கிட்ட இருந்து வாங்குறது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னதுன்னா, சேல்ஸ். நம்ம ப்ராடக்ட்ட கஸ்டமர்ஸ்க்கு சேல் பண்றது. ஓகே. ஃபர்ஸ்ட் கஸ்டமர் ஆட் பண்ணிக்கலாம். நியூ கஸ்டமர்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் கம்பெனி நேம். ஜிஎஸ்டி போடனாலும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இமெயில் ஐடி. நான் ஜஸ்ட் சாம்பிளுக்கு ஒரு இமெயில் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இப்படி கொடுத்து நம்ம சப்மிட் பண்ண போதும். கஸ்டம் ஃபீல்ட்ஸில் நம்ம வந்து கஸ்டமரோட பர்த்டே வந்து செலக்ட் பண்ணி வைக்கலாம். நெக்ஸ்ட் பில்லிங் டு ஷிப்பிங். ஜஸ்ட் நான் சும்மா செலக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு நான் சப்மிட் கொடுத்துட்டேன்னா எனக்கு கஸ்டமர் ஆட் ஆயிரும். நான் போட்ட கஸ்டமரோட நேம் இங்கே வந்துருச்சு. நெக்ஸ்ட் நான் இல்லை எனக்கு பல்காக நான் வந்து கஸ்டமர் ஆட் பண்ணணும்னா நான் இம்போர்ட்டில் போய் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு ப்ரப்போசல்ஸ். இப்போ நம்ம கஸ்டமர் நமக்கு ப்ரப்போசல் கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ ப்ராடக்ட்டு வேணும் அப்படின்னு. நம்ம வந்து அந்த ப்ரப்போசல்ஸை எங்கே போடலான்னா, இங்கே நியூ கிளிக் பண்ணிவிட்டு நம்ம போட்டுக்கலாம். ஜஸ்ட் நான் வந்து சப்ஜெக்ட் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் கஸ்டமர். ஓகே. நெக்ஸ்ட் ஐட்டம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரெட்மி மொபைல் ஆட் பண்ணுறேன். அட்ரஸ் கொடுக்கணும்னா நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு குவான்டிட்டி. த்ரீ மொபைல்ஸ் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம சூஸ் பண்ணிக்கிறேன். எம்ஆர்பி ப்ரைஸ் வந்துடும். ரேட்டு வந்து நம்ம டிஸ்கவுண்ட் அங்கே 5% கொடுத்துருந்தோம். அந்த டிஸ்கவுண்ட் ரேட்டாக இங்கே நமக்கு செலக்ட் ஆகி வந்துருச்சு. நம்ம டிக் கொடுத்துட்டோம்னா நமக்கு இங்கே ஆட் ஆயிரும். சப்மிட் பண்ணிட்டோம்னா சப்மிட் ஆயிடும். நெக்ஸ்ட் பேக்கிங் லிஸ்ட். இப்போ நம்ம அந்த ப்ராடக்ட்டை பேக் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு கஸ்டமர் செலக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பேக்கிங் லிஸ்ட். பேக்கிங் லிஸ்ட் டேட் எந்த டேட்டில் நம்ம பேக் பண்ண போகிறோமோ அந்த டேட்டு. அடுத்து அந்த ப்ராடக்டை பேக் பண்ண போகிற பேக்கோட வித்து எவ்வளோ வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஹைட்டு வேணும், எவ்வளோ லென்த்து வேணும், வெயிட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு நம்ம செட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நான் ஐட்டம் செலக்ட் பண்ணுறேன்.
எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ கேட்டிருந்தாங்களோ அந்த குவான்டிட்டி சேல்ஸ் ப்ரைஸ் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். ஸோ நான் டிக் கொடுத்துக்கிறேன். ஒன்ஸ் நான் சப்மிட் கொடுத்துட்டேன்னா எனக்கு இங்கே சப்மிட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டெலிவரி வவுச்சர். இங்கே எப்படின்னா டெலிவரி வவுச்சர் போடும்போதுன்னா நமக்கு எங்கே அஃபெக்ட் ஆகும்னா இன்வென்ட்ரி ரிப்போர்ட்டில் அஃபெக்ட் ஆகும். இந்த இவ்வளோ ஃப்ளோஸும் நமக்கு வந்து எங்கே அஃபெக்ட் ஆகுதுன்னா எந்த ரிப்போர்ட்ஸ்லையும் அஃபெக்ட் ஆகாது. ஒன்ஸ் நம்ம டெலிவரி வவுச்சர் போடும்போது தான் நமக்கு எங்கே அஃபெக்ட் ஆகும்னா இன்வென்ட்ரி அஃபெக்ட் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கணும். நம்ம போட்ட பேக்கிங் லிஸ்ட் இங்கே வந்துடும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்வாய்ஸ் நமக்கு இங்கே வந்துடும். ஸோ வவுச்சர் போட்டு நமக்கு அமௌண்ட் ஆட் ஆயிரும் வந்துடும். ஸோ நம்ம ஒன்ஸ் சப்மிட் கொடுத்துட்டா போதும். ஸோ நம்ம இதை வியூ பண்ணி பார்த்துக்கலாம். மெயிலில் நம்ம கஸ்டமருக்கு நம்ம சென்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இன்வாய்ஸஸ். ஒன்ஸ் நம்ம இன்வாய்ஸ் போடும்போது தான் நமக்கு எங்கே அஃபெக்ட் ஆகும்னா ரிப்போர்ட்ஸில் அஃபெக்ட் ஆகும். ஸோ க்ரியேட் நியூ இன்வாய்ஸ் கொடுத்துட்டு நான் டெலிவரி வவுச்சர் நம்பரை சூஸ் பண்ணாலும் நமக்கு இங்கே வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு நான் கியூஆர் கொடுத்துக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து அந்த டெலிவரி வவுச்சர் நம்பர் எனக்கு இங்கே வந்துடும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம அங்கே போட்ட என்ட்ரி இங்கே வந்துடும். ஸோ நம்ம இன்வாய்ஸ் நம்பர் போட்டுக்கலாம். ஒன்ஸ் சப்மிட் கொடுத்துட்டோம்னா சப்மிட் ஆயிரும். இது எங்கே ஷோ ஆகும்னா நமக்கு அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸில் ஷோ ஆகும். ஓகே, நம்ம ஏதாச்சும் இன்வாய்ஸை நம்ம டெலீட் பண்ண வேண்டாம் அப்படின்னா அந்த இன்வாய்ஸஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னா நமக்கு டெலிட்டட் இன்வாய்ஸில் போயிட்டு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இவே பில். 50,000 மேலே உள்ள இன்வாய்ஸஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா அது இவே பில்லாக கன்வெர்ட் ஆகிரும். நெக்ஸ்ட் அட்டாச்மெண்ட் ரிப்போர்ட். இங்கே போய் நம்ம ஏதாச்சும் ரிப்போர்ட்ஸ் ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸ் அட்டாச்மெண்ட் பண்ணி வைக்கணும்னா நம்ம இங்கே அட்டாச் பண்ணி வைக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிரெடிட் நோட்ஸ். இப்போது ப்ராடக்ட்டில் ஏதாச்சும் டேமேஜஸ் இருந்ததுன்னா நம்ம கஸ்டமர் அதை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அதை நம்ம எங்கே போடலான்னா நியூ கிரெடிட் நோட் கொடுத்துட்டு நம்ம போட்ட சேல்ஸ் இன்வாய்ஸ் எல்லாம் நமக்கு இங்கே வந்துடும். ஸோ நம்ம அதை சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்வாய்ஸ் இங்கே வந்துடும். ஸோ நான் அதை ஒன்ஸ் நம்ம சப்மிட் கொடுத்துட்டோம்னா அது கிரெடிட் நோட்டாக கன்வெர்ட் ஆகிரும். ஸோ நம்ம இதை வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ். ப்ரொஃபார்மா அப்படின்னா என்னென்னா சாம்பிள் இன்வாய்ஸ். கஸ்டமர்ஸ் நம்மக்கிட்ட எப்படி கேட்பாங்கன்னா எங்களுக்கு சாம்பிளாக ஒரு இன்வாய்ஸ் போட்டுத்தாங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம அதை வந்து ப்ரொஃபார்மா இன்வாய்ஸில் போய்ட்டு போட்டு கொடுக்கலாம். இந்த ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் எந்த ரிப்போர்ட்லேயுமே ஆட் ஆகாது, ஜஸ்ட் சாம்பிள் இன்வாய்ஸ். ஓகே, சில கஸ்டமர்ஸ் வந்து எப்படின்னா எங்களுக்கு டைரெக்டாக இன்வாய்ஸ் போடணும், நாங்கள் டைரெக்டாக இன்வாய்ஸ் போட்டாலே எங்களுக்கு இன்வென்ட்ரிலையும் அஃபெக்ட் ஆகணும், ரிப்போர்ட்ஸ்லையும் அஃபெக்ட் ஆகணும் அப்படின்னு கேட்பாங்க. இந்த ஃப்ளோஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் சேல்ஸில் இந்த ப்ரப்போசல் பேக்கிங் லிஸ்ட் இதுவும் யூஸ் பண்ணாமல் பர்ச்சேஸில் இந்த எந்த ஃப்ளோவையுமே யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக இன்வாய்ஸ் மட்டும் போடணும். அது எங்களுக்கு இன்வென்ட்ரி ரிப்போர்ட்லேயும் அஃபெக்ட் ஆகணும், அக்கௌண்டிங் ரிப்போர்ட்லேயும் அஃபெக்ட் ஆகணும் அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் எங்கே போய் போடணும்னா நம்ம டைரக்ட் இன்வாய்ஸில் போய்ட்டு பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் சேல்ஸ் இன்வாய்ஸ் இதில் போட்டாலே நமக்கு எங்கே அஃபெக்ட் ஆகும்னா இன்வென்ட்ரி ரிப்போர்ட்லேயும் அஃபெக்ட் ஆகும், அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸ்லேயும் அஃபெக்ட் ஆகிடும்.
ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா ரிப்போர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இன்வென்டரி ரிப்போர்ட். இங்க நம்ம போட்ட ஐட்டம்ஸ் எல்லாமே இங்க வந்துரும். ஸ்டாக் ஓப்பன் அப்டின்னா என்னன்னா, நம்ம ஐட்டம் போடும்போதே ஃபர்ஸ்ட்டு ஸ்டாக்கு நம்மகிட்ட ஓப்பனிங்கா கையில இருக்கும். அந்த ஸ்டாக்கு தான் நமக்கு இங்க ஷோ ஆகும். இப்போ நம்ம Redmi மொபைல் ஆட் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம குடோன்ல 10 குவான்டிட்டி இருக்கு அப்படின்னு நம்ம காமிச்சிருந்தோம். அந்த ஓப்பனிங் ஸ்டாக்கு தான் நமக்கு இங்க இங்க காமிக்கும். நெக்ஸ்ட் இன்வார்ட். இன்வார்ட்ல என்ன காமிக்கும்னா, நம்ம வெண்டார் கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணது நம்ம எங்க பார்க்கலாம்னா, நம்ம இன்வார்ட்ல பார்க்கலாம். நம்ம வந்து 10 குவான்டிட்டி ஆல்ரெடி நம்மகிட்ட ஸ்டாக்ல இருந்து, நம்ம 10 குவான்டிட்டி நம்ம யார்ட்ட வெண்டார் கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணோம். அது நமக்கு இங்க ஷோ ஆகும். நெக்ஸ்ட் அவுட்வேர்ட் அப்டின்னா என்னன்னா, நம்ம 3 குவான்டிட்டி நமக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, சேல் பண்ணியிருக்கோம். ஸோ, நம்ம சேல்ஸ் வந்து எங்க காமிக்கும்னா, நமக்கு அவுட்வேர்ட்ல காமிக்கும். நெக்ஸ்ட் நமக்கு க்ளோசிங் ஸ்டாக். க்ளோசிங் ஸ்டாக் அப்டின்னா என்னன்னா, நம்ம வெண்டார் கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணது, ஆல்ரெடி நம்மகிட்ட ஸ்டாக்ல இருக்கிறது. நெக்ஸ்ட் நம்ம சேல்ஸ் பண்ணது போக, நமக்கு எவ்வளோ மீதி இருக்கோ, அது நமக்கு க்ளோசிங் ஸ்டாக்கா இங்க காமிக்கும். நெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் சேல் ரிப்போர்ட். நம்ம யாருக்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், நம்ம யாருக்கெல்லாம் சேல்ஸ் பண்ணியிருக்கோமோ, அது எல்லாமே இங்க ஷோ ஆகும். ஸோ, நம்ம இத பிடிஎஃபாவும் பார்க்கலாம், எக்ஸ்போர்ட் பண்ணலாம் பிடிஎஃபா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது க்ளோசிங் ஸ்டாக் ரிப்போர்ட். இங்க நம்ம ஏதாச்சும் ஐட்டம்ஸை டெலீட் பண்ணாலும் நம்ம இங்க பார்க்கலாம். ஐட்டம்ஸ் எந்தெந்த வேர்ஹவுஸ்ல எவ்வளவு நமக்கு க்ளோசிங் ஸ்டாக் இருக்கு அப்படின்னு நம்ம இங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் அனலைசிஸ் ரிப்போர்ட். இப்போ நான் கேட்டகரி சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ரெட்மி மொபைல் சூஸ் பண்ணிவிட்டு நான் டேட்டு ஃபில்டர் கொடுத்துட்டேன்னா, நான் எந்த சப்ளையர்ஸ்ட்ட இருந்து நான் அந்த ரெட்மி மொபைலை வாங்கியிருக்கேன், எந்த கஸ்டமருக்கு நான் அதை விற்றுருக்கேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் நமக்கு இங்கே ஷோ ஆகும். அதுதான் மூவ்மெண்ட் அனலைசிஸ் ரிப்போர்ட். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ட்ரையல் பேலன்ஸ். இங்கே நம்ம ஃப்ரம் டேட் டு டேட் எங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, நம்ம எவ்வளோ ஓப்பனிங் போட்டிருக்கோம், எவ்வளோ நமக்கு ட்ரான்சாக்ஷன் ஆகிருக்கு, எவ்வளோ நம்ம க்ளோசிங்கில் இருக்குது அப்படி நம்ம வந்து ட்ரையல் பேலன்ஸில் நம்ம பார்க்கலாம். இங்கே எவ்வளோ டேக்ஸ் போட்டிருக்கோம், எவ்வளோ ஓப்பனிங் போட்டிருக்கோம், எவ்வளோ வெண்டாஸ் போட்டிருக்கோம், எவ்வளோ கஸ்டமர் போட்டிருக்கோம், எல்லாமே நம்ம தக்கலாம். இங்கே டீட்டெயிலாக வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். எவ்வளோ ஓப்பனிங் ஸ்டாக் இருக்குது, எவ்வளோ க்ளோசிங் இருக்குது அப்படின்னு நம்ம இங்கே பார்க்கலாம். எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்கு, எவ்வளோ இன்கம் வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்து, எவ்வளோ நெட் லாஸா இல்லை நமக்கு ப்ராஃபிட்டா அப்படின்னு நம்ம எங்கே பார்க்கலான்னா, நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட். ஓகே, நம்ம இங்கே என்னென்னா லைபிலிட்டி அசட்ஸ் நம்ம பார்க்கலாம். எவ்வளோ சென்ட்ரல் கிரெடிட்டர்ஸ் நம்ம வந்து இருக்குது, எவ்வளோ டெப்டாஸ் இருக்காங்க, எவ்வளோ பேர் இன்னும் பேமெண்ட் பண்ணலை அப்படின்னு நம்ம வந்து இங்கேயே பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பேலன்ஸ் ஷீட் டீட்டெயிலாகவும் இருக்குது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டீட்டெயிலாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் ஜிஆர்என் நாட் ரிசீவ்ட். இப்போது நம்ம குட்ஸ் ரிசீவ்ட் நோட் அங்கே போட்டோம்.
பட் நம்ம இன்வாய்ஸ் போடலை அப்படின்னா நமக்கு இங்கே ஷோ ஆகும். என்னென்னா நம்ம குட்ஸ் ரிசீவ் நோட் போட்டிருப்போம். பட் நம்ம வந்து இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்க மாட்டோம். இன்வாய்ஸ் போட்டிருக்க மாட்டோம். அதை நம்ம வந்து ஜிஆர்என் நாட் ரிசீவ்ட் ரிப்போர்ட்டில் நம்ம வந்து இங்கே பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஜிஆர்என் நாட் டெலிவர்டு. இப்போது நம்ம ப்ராடக்ட் டெலிவர் பண்ணியிருப்போம். பட் நம்ம இன்வாய்ஸ் போட்டிருக்க மாட்டோம். அதாவது பெண்டிங் இன்வாய்ஸஸ் எல்லாம் நம்ம வந்து எங்கே பார்க்கலான்னா நம்ம இங்கே பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இன்வென்ட்ரி ஏஜிங் சம்மரி. இங்கே ஸ்டாக் எவ்வளோ நாளாக பெண்டிங்கில் இருக்குது, எவ்வளோ வந்து ஸ்டாக் வந்து இன்னும் வெளியே போகாமல் இருக்குது அப்படின்னு நம்ம இங்கே பார்க்கலாம். 1 to 5 டேஸாக எவ்வளோ இருக்குது, 6 to 10 டேஸாக எவ்வளோ இருக்குது, 11 to 15 டேஸாக எவ்வளோ இருக்குது, இல்லை 16 டேஸ்க்கு மேலே எவ்வளோ ஸ்டாக் வந்து இருக்குது அப்படின்னு நம்ம வந்து இங்கே பார்க்கலாம். இங்கே நம்ம இப்படி செலக்ட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஒன் to 60, 7 to 10 அப்படி நம்ம பார்த்துக்கலாம். இங்கே நெக்ஸ்ட் ரிசீவபிள் ஏஜிங் சம்மரி. இப்போது இங்கே கஸ்டமர்ஸ் யாரெல்லாம் நமக்கு அமௌண்ட்டு பெண்டிங்கில் இருக்கோ அதை நம்ம இங்கே பார்க்கலாம். அவங்க 1 to 30 டேஸாக யாரெல்லாம் நமக்கு இன்னும் பெண்டிங் வச்சுருக்காங்க, 31 டேஸ் to 60, 61 to 90 அப்படி நம்ம ஓவர் டியூவாக எவ்வளவு அமௌண்ட் இன்னும் நமக்கு பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு நம்ம பெண்டிங் லிஸ்ட்டை நம்ம எங்கே பார்க்கலான்னா அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் ஏஜிங் சம்மரியில் பார்க்கலாம். இங்கே நம்ம ஃப்ரம் டேட் டு டேட் செலக்ட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ரிசீவபிள் ஏஜிங் டீட்டெயில்ஸ் அப்படின்னா என்னென்னா இந்த கஸ்டமர்ஸை நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம இங்கே பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பேபிள் ஏஜிங் சம்மரி. பேபிள் ஏஜிங் சம்மரி அப்படின்னா என்னென்னா நம்ம வெண்டார்கிட்டேருந்து ப்ராடக்ட் வாங்கியிருப்போம். வெண்டாருக்கு நம்ம வந்து அமௌண்ட் இன்னும் கொடுக்கல, எவ்வளோ டேஸாக பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணுன்னா அக்கௌண்ட்ஸ் பேபிள் ஏஜிங் சம்மரி அந்த ரிப்போர்ட்ஸில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். பேபிள் ஏஜிங் டீட்டெயிலும் இருக்குது, டீட்டெயிலாகவும் நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு எல்பிஓ ரிப்போர்ட். இங்கே வந்து நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டிருக்கிறத நம்ம வந்து இங்கே டேட்டு ஃபில்டர் பண்ணி நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பேங்க் ரீகன்சிலேஷன். பேங்க் ரீகன்சிலேஷன் ஆப்ஷன் இருக்குது. நம்ம வந்து அக்கௌண்ட்ஸில் ஒரு நாள் என்ட்ரி போட்டிருப்போம். பட் பேங்க்கில் ஒரு நாள் வந்து நமக்கு என்ட்ரி ஆகிருக்கும். ஸோ அதை நம்ம வந்து இங்கே போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு பேங்க்கும் கேஷ் புக்கும் நமக்கு மேட்ச் ஆகிடும். ஸோ பேங்க் ரீகன்சிலேஷன் அவைலபிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஆடிட் லாக் ரிப்போர்ட். இப்போ நம்ம சேல்ஸ் போட்டிருப்போம், பர்ச்சேஸ் போட்டிருப்போம். அதில் வந்து நம்ம யார் போட்டது, எந்த டைம் போட்டாங்க, யார் க்ரியேட் பண்ணாங்க, அப்படி யார் டெலீட் பண்ணது, அது ஆக்டிவில் இருக்கா டெலீட்டில் இருக்கா அப்படின்னு நம்ம வந்து எங்கே வந்து பார்க்கலான்னா ஆடிட் லாக் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நாம் இங்கே ரெசிப்ட்டும் பேமெண்ட்டும் இங்கே போட்டுக்கலாம். நியூ ரெசிப்ட் வச்சுருக்கு பண்ணி நம்ம வந்து கஸ்டமரை சூஸ் பண்ணி நம்ம வந்து இங்கே வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ரெசிப்ட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பேமெண்ட்டில் இங்கே வந்து பேமெண்ட் வவுச்சர் கிளிக் பண்ணி நம்ம வெண்டார் செலக்ட் பண்ணி நம்ம இங்கே வந்து பேமெண்ட் போட்டுக்கலாம். இல்லை நம்ம வந்து இங்கே இன்வாய்ஸ் போடும்போதே நமக்கு வந்து பேமெண்ட்டாக ரெசிப்டாக பேமெண்ட் பண்ணணுமா ரெசிப்ட் பண்ணணுமா கேட்கும். அங்கேயும் போய் நம்ம வந்து பேமெண்ட்டாக ரெசிப்ட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஐட்டம் வைஸ் சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் சம்மர். இங்கே நம்ம வெண்டார் செலக்ட் பண்ணிவிட்டு
கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ ஐட்டம் செலக்ட் பண்ணி நம்ம ஃபில்டர் கொடுத்தோம்னா ஐட்டம் வைஸ் நம்ம வந்து பர்ச்சேஸ் எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம வந்து இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இப்படி தான் இவ்வளோ ரிப்போர்ட்ஸ் இவ்வளோ ஃப்ளோஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன போடுவோம்னா ட்ரேடிங்க்கு என்ட்ரி போடுவோம். ஓகே, தேங்க்யூ.